ஆர்கிடெக்சரல் ஸ்டூடியோவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இருப்பாங்க. இந்த வீடியோ முடியும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் ஆர் விச் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் யூ ஆர் ஆக்சுவலி. ஸோ வி ஆர் கோன் டு see about the different types of students in an architecture studio. கண்டிப்பாக அவங்க எவனாவது ஒருத்தர் இருப்பாங்க. So now Rupesh, I'm an architect as well as an educator, and my main aim is to educate the professionals and students with good skill development and a successful career in architecture. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே there will be a different types of approach. So அந்த approach maybe if you can identify உங்களோட friend என்ன மாதிரி approach பண்றாங்க அப்படின்னா that might be helpful for you. So அதுக்காக தான் இந்த வீடியோ. So let's go into the video and let's see who you are. ஸோ உங்கள் ஆர்கிடெக்சரல் டிசைன் ஸ்டூடியோவில் வந்து there will be somebody called as the perfectionist. அவங்க வரைகிற ஒரு சிங்கிள் லைனுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும். டீட்டெயிலாக பார்த்து வரைவாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே நம்ம டிசைன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வில் பி பர்டிகுலர்லி சாட்டிஸ்ஃபைடு உட்காந்துருவோம். பட் அவங்க இன்னுமே அந்த ஸ்மால் டீட்டெயிலிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இட் கேன் பி அ மாடல் டீட்டெயிலிங் or it can be a detailing of a window, it can be a detailing of a flower pot. ஸோ இந்த perfectionist வந்து they will spend hours and hours and hours on a single drawing. பட் அந்த drawing வந்து இன்னொருத்தர் வந்து ஒரு 3 ஹவர்ஸில் முடிக்கலாம். பட் perfectionist வந்து they will spend the entire night also on this particular drawing. And அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் முடிகிற வரைக்கும் they won't leave the drawing alone. So presentation வரும்போது அவங்களோட ஒர்க்ஸை நீங்கள் ஷீட்ஸாக பார்க்கும்போது you will be impressed about how polished and how very curated and detailed அவங்களோட particular drawings as well as sketches and explanation of concepts இருக்குதுன்ட்டு. So if you are a perfectionist or உங்கள் பக்கத்தில் ஒரு perfectionist இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நீங்கள் கவனிங்க. Maybe you can learn one or two from them. லாஸ்ட் மினிட் வாரியரில் ஒரு ரேர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னா நம்ம கிளாஸில் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நாளைக்கு ஜூரினா இன்னைக்கு நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஷீட்ஸ் ஆரம்பிப்பான். பட் இன்ஃபேக்ட் இதில் என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 o'clock நம்ம ஷீட்ஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட எல்லா ஷீட்ஸுமே இருக்கும். ஆர் பேசிக்லி அவன்கிட்ட கேட்ட எல்லாமே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட் ஷீட், சைட் அனாலிசிஸ், பிளான், எலிவேஷன், செக்ஷன் அண்ட் 3D வியூ எல்லாமே இருக்கும். தட்ஸ் ஆல் இஸ் நீடட். ஸோ அவங்களோட கவுண்ட் ஆஃப் ஷீட்ஸை வந்து கரெக்டாக வைப்பாங்க. ஸோ இதில் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அன்டில் த டெட்லைன் கம்ஸ் it is not finished. So உங்களோட ஜூரி நாளைக்கு வந்து if it is 11 o'clock 10:59 வரைக்கும் they will work. So இந்த last minute warriors வந்து they are basically working under pressure. அவங்களுக்கு என்னன்னா they like to take the immense pressure. And morning நீங்க போய் ஜூரியில் அங்கே நிற்கும் போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அவனை எல்லாம் சீட்டு வச்சுட்டு அங்கே நின்றுருப்பான். This is called a lone warrior. ஸோ த டிஜிட்டல் மாஸ்டர் என்ற ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க் வந்து டோட்டலி டிபெண்ட் ஆன் சாஃப்ட்வேர். எல்லாமே ரைனோ, ரிவிட், கிராஸ்ஹாப்பர், ஃபோட்டோஷாப். இப்போ நிறைய பேர் நம்ம கிளாஸில் உட்காந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் லைன் சிங்கிள் லைன் டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்போம். அவனோட 3D மாடலை கொண்டு வந்து காட்டி ஃபேக்கல்ட்டி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான். அண்ட் இவங்ககிட்ட பேசினீங்கன்னா they will literally talk about the kinetic facades which I'm going to be using in my design, parametric forms and how a simple triangle can be an extreme parametric form for this particular facade in my design அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுவாங்க. which is very கொஞ்சம் டெக் சைடில் தான் இருக்கும். பட் these students are always having a very good 3D render formats. It is very easy for them to interpret something. அவங்களோட ஐடியாஸை வந்து டக்குன்னு அவங்களோட சாஃப்ட்வேரில் போட்டு டக்குன்னு காமிச்சிட்டாங்கனாக்கா to the faculty. So everybody understands that okay இந்த அவுட்புட் இப்படி தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். If you have somebody like this in your class கண்டிப்பாக பக்கத்தில் போங்க, உட்காந்துங்க, சாஃப்ட்வேரை கற்றுக்கங்க. ஸோ டிஜிட்டல் மாஸ்டர்ஸ் definitely claps for you because உங்களை மாதிரி சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். I really appreciate that. ஸோ ஆர்கிடெக்சர் ஸ்டூடியோவில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த Hand-Drawing Enthusiast அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களோட அப்ரோச் வந்து இட்ஸ் வெரி ட்ரெடிஷ்னல். அண்ட் அவங்க ஹேண்ட் ஸ்கெச்சஸை வச்சு மட்டும் தான் அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அண்ட் தே கேன் எக்ஸ்பிளைன் a lot of things. ஸோ ப்ரிசைஸாக அவங்க வந்து they will be using a lot of sketches and they'll be using a lot of comparative interactive models அவங்க பண்ணது. அண்ட் இதை வச்சு தான் அவங்களோட பேசிக் ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து they are entirely old school. They prefer paper than entirely going with softwares and all that. நம்ம சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். பட் இவங்க வந்து டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஸ்கெச் பண்ணி அவங்களோட ஐடியாஸ் என்னன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நீங்க அவங்களோட டேபிள் போய் பார்த்தாலே you will have a lot of sketch pencils, different shades of pencils இருக்கும். And then they'll have a different types of rulers and stencils அதிகமா வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த டூல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் because for them to put their output in a particular manual format. இதுக்கு இவங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இவங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. They are sitting somewhere right next to you. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கான்செப்சுவல் திங்கர். இவங்க வந்து ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட், ஒர்க் ஆகுமா ஆகாதா அதெல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு ஓவரால் கான்செப்ட் மட்டும்தான் அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டூடியோவில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பர்சன் தெரியும் யார் அப்படின்னா போய் உட்காந்து உங்கள் கான்செப்ட் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படின்னு கேட்டு பாருங்க. அவங்க அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்திலே தெரிஞ்சிடும். உங்களுக்கு புரியுமோ புரியாதோ பட் அந்த விதத்திலே தெரியும் அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஸோ ரிகார்ட்லெஸ் இஃப் த கான்செப்ட் இஸ் குட் ஆர் பேட் அவங்க சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அவங்க சொல்கிற அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்
டோன்ஸ் யூஸ் பண்ணி சொல்றதுல இட் வில் பி வெரி வெரி பியூட்டிஃபுல். ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு கான்செப்ட் சில டைம் சொல்லுவாங்க. அண்ட் சம் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் புரியறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்கெச்சஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டம், சாஃப்ட்வேர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப அப்ஸ்ட்ராக்டா இருக்கும், ரொம்ப பொயட்டிக்கா இருக்கும், அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி லைன் இருக்கும். பிகாஸ் இன் an architectural career you definitely need to explain some things in a very nice poetic way and a beautiful way to most of the people. So அதுக்கு டெஃபினெட்லி அவங்கள நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா you will get to know எப்படி அந்த கான்செப்டை வந்து they are breaking it into small formats and புரியுற மாதிரி எப்படி அவங்க ஃபேக்கல்ட்டி கிட்டயோ இல்லை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட சொல்றாங்க அப்படின்றத நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டரும் வந்துட்டு எல்லா ஸ்டுடியோலையும் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட பெஸ்ட் ஆட்டிடியூட்ன்றது வந்து எக்ஸ்பிளைனிங் திங்ஸ் இன் a very very poetic beautiful traditional way. ஸோ உங்கள் ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோவில் there will be somebody called as the model making pro. அதாவது அவங்கள மாதிரி மாடல் பண்ணவே முடியாது. அந்த ஸ்கேல் மாடலோட பெர்ஃபெக்ஷன் வந்து யார்கிட்டயுமே இருக்காது, அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். இவங்களோட ப்ராஜெக்டோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் திங்ஸ் லைக் தட் எல்லாத்துக்குமே ஸோ குட்டி குட்டி இன்டராக்டிவ் மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ் நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணலாம். ஹவ் ஆர் த விண்டோஸ் மேட், எப்படி அவங்க ஃபின்ஸ் பண்ணுறாங்க எலிவேஷன் ஃபசாட்ல. ஒரு செமிஸ்டரில் தே வில் பி ஸ்டார்டிங் தியர் மாடல் வெரி ஏர்லி. மாடல் 1 பண்ணி பார்ப்பாங்க, மாடல் 2, மாடல் 3 பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இவங்க ஜூரிக்கு போகும்போது தேல் பி லைக் ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன் அண்ட் தேர்ட் ஐட்ரேஷன். அண்ட் உங்கள் ப்ராஜெக்ட் பெரிய பிளான் டிசைன்லாம் எனக்கு வரலப்பா அந்த மாதிரி இருக்கலாம். பட் இஃப் யுவர் மாடல் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அட்ராக்டிவ் அண்ட் நீங்கள் ஒரு மாடல் இல்லாமல் if you have 1, 2, 3 models where you are showing how my project is grown from 1 to 3 அப்படினா then that is a very very good point in your jury and ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இவங்க கிட்ட இருந்து நீங்க நிறைய டிப்ஸ் வாங்கலாம் if you are on the stage of doing the models, which is basically நாளைக்கு ஜூரினா இன்னைக்கு மாடல் பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மாடல் அட்லீஸ்ட் ஒரு 15 days முன்னாடி நம்ம ஆரம்பிக்கிறது பெட்டர். பேஸாவது போட்டு வைக்கணும் அந்த மாடலுக்கு. ஸோ மாடல் மேக்கிங் ப்ரோஸ் வெரி குட் ஜாப். அந்த குரூப் லீடர் அவங்க கிட்ட நீங்க எது போய் சொன்னாலுமே கரெக்டா உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க, ஆர் யார்கிட்ட எதை போய் கேட்கணுன்றதும் சொல்லிடுவாங்க. ஸோ எந்த டைப் ஆஃப் குரூப் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலுமே இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து தே வில் டெல் லெட் மீ டேக் தி லீட். அவங்களுக்கு வந்து இந்த ஜாபை பர்டிகுலராக யாருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கும். பிகாஸ் ஸ்கெச்சிங்னா இவனுக்கு கொடுக்கணும், மாடல் மேக்கிங்னா இவங்களுக்கு கொடுக்கணும், கான்செப்சுவல் ஷீட்ஸ்னா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இவங்களை வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா யூ கேன் see them in the urban design, you can see them working in the symposiums and நீங்க ட்ரோஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா உங்களோட ரூரல் டீம்லையும் நீங்க பார்க்கலாம். ஒரு குரூப் வந்து ரொம்ப டஃபா தவிச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட அவுட்புட்டே கொண்டு வர முடியலனா இந்த லீடர் வந்து if he is there in that group, அந்த குரூப் வந்து they will do everything faster and put things in place into a format or layout. இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், டக்கு டக்குன்னு பிரசன்ட்டும் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஒரு ட்ரைட் வந்து நம்மளும் கத்துக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு குரூப் லீடிங் ட்ரைட் வந்து இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோல மட்டும் இல்ல the entire career-க்கே நம்மளுக்கு தேவைப்படும். கண்டிப்பா learn from these people. அண்ட் இவங்க சும்மா ப்ராஜெக்ட்டை டெலிகேட் பண்ணி மட்டும் விட மாட்டாங்க. ப்ராஜெக்ட் கரெக்டா முடியுதா, கரெக்டா நீங்க ஸ்பீச் கொடுக்குறீங்களா, கரெக்டான பாயிண்ட்ஸை சொல்றீங்களா, கரெக்டான ரெலவெண்ட் இமேஜை நீங்க பிரசன்டேஷன்ல காமிக்கிறீங்களா, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பாங்க. பிகாஸ் தே வாண்ட் தி என்டையர் குரூப்ஸ் ஜாப் டு பி டன் வெல் அண்ட் அந்த குரூப்புக்கு எல்லாத்துக்கிட்டையும் மார்க்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்திருந்தா கண்டிப்பாக இது உங்களோட கிளாஸ்மேட்ஸுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அண்ட் டேக் தெம் அண்ட் ஆல்சோ டெல் தெம் நீ இந்த டைப் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தெம் அலாட். பட் நோ மேட்டர் நீங்க எந்த டைப் ஆஃப் ஸ்டூடெண்டாக வேணாலும் இருக்கலாம், யூ கேன் பி எனி கேரக்டர் இன் திஸ் பர்டிகுலர் லிஸ்ட். ஆனால் an architectural studio is a place where it is very creative and it is like your second home where you will be spending most of the time. And அங்கே நிறைய collaborations நடக்கும் and everybody is talking about creativity and design and all that. So a lot of things which are going to be bubbling up in the architecture studio, which is the exact learning zone as well as the creative zone for you when you're looking at a college time. So நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், subscribe to my channel and press the bell icon because every new video I put will be coming to you as a notification. So அப்போ உங்களுக்கு ஈஸியாக அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். Until then, thank you.